பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, உள்ளத்தில் ஏதோ ஒரு பாரம் இருக்குது, வெளியே சொல்ல முடியல. என்ன செய்கிறதுன்னு கலங்குறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஏதாவது பேசுவாரா அப்படின்னு காத்திருக்கிறீங்கல்ல. ஏசாயா 57 அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆண்டவர் சொல்றார், துக்கப்படுகிறவங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். திரும்பவும் எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார்ல. நீங்கள் கண்ணீர் விட்ட போது, கலங்கின போது, தனிமையாக இருக்கிறேன், என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லைன்னு சொல்லும் போது ஆறுதல் படுத்தி இருக்கிறார்ல. திரும்பவும் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து ஒரு ஆறுதலின் தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன். பாவத்தினால் பாதிக்கப்பட்டு அந்த கண்ணீர் வடித்த மகளை பார்த்த மகளே, நீ திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போ என் ஆறுதலான வார்த்தை சொன்னார். உலகமே அவளை குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் ஆறுதல் படுத்தி மகிழ பண்ணினார். ஒரு விதவை தாய் தன் மகனை இழந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு, ஒரே மகனை நான் இழந்துட்டேனே, இனிமேல் இந்த உலகத்தில் என்னை விசாரிக்க அன்பு காட்ட யார் இருக்கிறாங்கன்னு அழுது கொண்டே வருகிறாள். ஊரில் எல்லாருமே கூட போகிறாங்க, யாருமே அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கல. இயேசுடைய கண்ணீரை பார்த்து அருகில் வந்து, ஸ்திரியே நீ அழாதே, நீ அழுகிறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, அழாதேன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அந்த ஆறுதல் நிலைக்கும்படி அவளுக்கு ஒரு அற்புதம் செய்தார் பாருங்க. மரித்து போன மகனை எழுப்பி கொடுத்தார். அவர் ஆறுதலின் தேவன். இன்றைக்கு நீங்கள் காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட என்னை பேசிட்டாங்களே, குற்றப்படுத்திட்டாங்களே, அவமானப்படுத்திட்டாங்களே, நான் ஏன் வாழணும், எதற்காக வாழணும், எனக்கு புரிந்து கொள்ள யார் இருக்கிறாங்க, கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து சொல்றார், மகளே உனக்கு நான் இருக்கிறேன், நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற நல்ல தகப்பனை, அழாதே, துக்கப்படாதே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் நீ ஆறுதல் படுத்துகிறார். மகனே ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான தேவன், உன்னுடைய தகப்பன், உனக்கு தாயாய் இருக்கிறவர், உன்னை தேற்றுகிறவர், நான் உனக்கு போதும். அவர் ஆறுதல் படுத்துகிறார். அந்த இயேசுவின் ஆறுதலுக்குள்ள நீங்கள் வந்துடணும். அந்த ஆறுதலை சொந்தமாக்கி கொள்ளணும். மகதலேனா மரியாள் கல்லறை முன்பான் என்று அழுது கொண்டிருந்த போது, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டு ஆறுதல் படுத்தினார். மாத்தாலும் மரியாள் லாசர்வேர் கல்லறை முன்பாய் நின்று அழுத பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். தன்னுடைய கண்ணீரினால் அவளை ஆறுதல் படுத்தினார். உங்களோடு சேர்ந்து அழுகிற ஒரு ஆண்டவர் உங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படுவார், உங்க கூட சேர்ந்து மகிழ்ச்சி அடைவார். உங்க கூட சேர்ந்து நீங்கள் அழும் பொழுது அவர் அழுவார். உடைய கண்ணீரை துடைக்க ஆறுதல் படுத்த. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். இன்றைக்கு உனக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என் பாரம் பெரியுது, என்ன சொல்றதுன்னு தெரியல, என் உள்ள கலங்கிக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒரு ஆறுதல் வேணும்னு கேட்குறீங்களா? இப்போ இருதயத்தில் கை வைத்து திரும்பவும் என்னை ஆறுதல் படுத்தோன்னு கேளுங்க. தகப்பனே, திரும்பவும் நான் ஆறுதல் படுத்துவேன்னு சொன்னீங்களே, இந்த மகள் அழுகிறாங்க, இந்த மகன் அழுகிறாங்க, இருதயம் கதறி கொண்டிருக்கிறது, ஒரு ஆறுதலுக்காக இயங்குகிறது. உம்முடைய பிள்ளைகளை திரும்பவும் ஆறுதல் படுத்தும். அந்த துக்கத்தை மாற்றும், காயங்களை மாற்றும். உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை இப்பொழுதே கொடும். ஆறுதல் அடையட்டும் உடைய இருதயம். இந்த ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும். நீர் கல்வாரி சிலுவையில் இவர்களுக்காய் மரித்ததை நினைத்தருளி உம்முடைய ஆறுதலினால் அவருடைய உள்ளத்தை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆறுதல் உள்ளத்தை நிரப்பட்டும். ஆமேன், ஆமேன்.